அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க இறை உணர்வு, வளர்க கருணை நெறி, வெல்க சன்மார்க்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துகள். வாழ்க வளம். அன்பு உள்ளங்களே, இன்று நாம் வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு அருளி செய்த திருவருட்பாவிலே 6ஆம் திருமுறையிலே அமைந்த ஞானசரியை என்னும் தலைப்பின் கீழ் அமைந்த 28 பாடல்களை தொடர்ந்து நாம் மார்கழி மாத நன்னாளிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இவ்வகையிலே நாம் 5வது பாடல். இந்த பாடல் மிகப்பெரிய நமக்கு நம்பிக்கையை அளிக்கும். 4வது பாடல் எப்படி இருந்தது? ஏதோ நம்ம வாழ்க்கையில் நாம் ஏதோ மிகப்பெரிய ஒரு தவறான நோக்கத்தை நோக்கி நம் வாழ்க்கையை நகர்த்துகிறோம் என்று ஒரு பயமுறுத்தலையும் எச்சரிக்கையையும், சில பேருக்கு என்னப்பா இது ஒரே டீமோட்டிவேஷனாக இருக்கே அப்படின்னு ஊக்கமின்மையை நமக்கு கொடுப்பது போல தெரிந்தாலும், ஆனால் மகானுடைய பார்வை மனிதனை உயர் மனிதனாக, தெய்வமாக மாற்றுவதற்கு தான் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும். இந்த 5வது பாடல் எப்படி அமைந்திருக்கும் என்றால், மிகப்பெரிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கக்கூடிய மிக அற்புத பாடல். நம்ம கடவுளை அடைஞ்சிட்டோம், கடவுள் நமக்குள்ள வந்துட்டாரு, இறை அனுபவம் நாம் பெற்றுவிட்டோம், இறை அருள் முழுவதுமாக நமக்கு வாய்த்து விட்டது, கிடைத்து விட்டது என்றால் என்னெல்லாம் கிடைக்கும் அதை சொல்லுவாங்க. யாருக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கவே கிடைக்காது அதையும் சொல்லுவாங்க. கடவுள் அருள் இவ்வளவு நீங்கள் பெற முடியும், ஆனால் நீங்கள் அகற்ற வேண்டியது என்ன, எது எடுத்து விட்டால் இவ்வளவு கடவுளுக்குரிய அனைத்துமே இறைத்தன்மை முழுமையாக உங்களுக்குள் வெளிப்படும் என்பதையெல்லாம் மிக அழகாக பெருமானார் அவர்கள் இந்த பாடலில் வெளிப்படுத்தியிருப்பார். பாடலை சிந்திப்போமா? சரி, இன்புறலாம். ஃபர்ஸ்ட் எப்படி? 4வது பாடல் இன்புறலாமே, அதனுடைய தொடர்ச்சி. முதல் வரியே பாருங்க, எவ்வளவு மோட்டிவேஷன். என்ன வேணும் இப்ப நம்ம மனிதர்களுக்கு? இன்புறலாம். பாடல பாருங்க. இன்புறலாம், எவ்வுலகம் ஏத்திட வாழ்ந்திடலாம், எல்லாம் வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம், அன்புடையீர் வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமீன், அகவடிவு இங்கு கனக வடிவாகி பொன்புடை நன்கு ஒளிர் ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே, ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் பெறற்கரிதா மணியே, சிற்சபையின் மாமருந்தே என்று உரைமீன் தீமையெல்லாம் தவிர்ந்தே. முதல் வார்த்தை இன்புறலாம். அடுத்தது எவ்வுலகம் ஏத்திட வாழ்ந்திடலாம். எல்லாருக்கும் ஆசை, இந்த உலகமே என்னை போழணும், இந்த உலகம் என்னை பார்த்து மூக்கு மேல விரல வைக்கணும், யாரெல்லாம் என்னை இகழ்ந்தார்களோ அவர்கள் முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கணும். எல்லாருக்கும் புகழ் மேல ஆசை இல்லை? இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு நான் வெளியே தெரியணும். அதை விரும்பாதவர்களே இருக்க முடியாது. பணத்தை வென்று விடலாம், பொருளை வென்று விடலாம், பெண்ணாசையை வென்று விடலாம், ஆனால் புகழாசையை வெல்வது என்பது மிக கடினம். பெரியவர்கள் கூட அந்த ஆசையில் தான் தவறி விடுகிறார்கள், தங்களை இழந்து விடுகிறார்கள். மாமுனிவர்கள் கூட அந்த புகழுக்கு கொஞ்சம் மயங்கி விடுகிறார்கள் என்று விவேகானந்தர் உட்பட இங்கர்சால் என்கிற ஒரு பெரிய தத்துவ ஞானி, இது போன்றவர்கள் கூட, எல்லாவற்றையும் கடந்தவர்கள் கூட புகழை கடப்பது மிக கடினம் என்று சொல்கிறார். பெருமானார் சொல்றார், நீங்க ஒரு உலகம் நினைக்கிறீங்க, ஒரு உலக மக்கள் இல்ல, எவ்வுலகம் ஏத்திட வாழ்ந்திடலாம். இந்த பிரபஞ்சத்துல எத்தனை உலகம் இருக்கோ
அத்தனை உலகமும் உன்னை புகழுமாறு நீ வாழலாம். இன்பமுறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம். எல்லாம் வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம். நமக்கு தெரிஞ்சது அஷ்டமா சித்தி: அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராகாமியம், பிராப்தி, ஈசுத்துவம், வசித்துவம். இதுக்கு மேல இன்னும் எவ்வளவோ சித்திகள் இருக்கிறது. எல்லாம் வல்ல சித்தி, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு சித்தி இருக்கு. அது யார்கிட்ட இருக்குன்னா கடவுள்கிட்ட தான் இருக்கு. கடவுள் யார்? எல்லாவற்றையும் முடிப்பார். அவரால் முடியாது என்று எதுவுமே இல்லை. அவர் தான்ப்பா கடவுள். அதை யார் செய்கிறாரோ அவர் கடவுள். அப்படிதானே? படைக்கவும் செய்வார், காக்கவும் செய்வார், அழிக்கவும் செய்வார், மறைக்கவும் செய்வார், அருளவும் செய்வார். 5 தொழில்கள் அவர் வசம். அவரால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எல்லாம் வல்லவர், ஏதும் செய்ய வல்லவர், எங்கும் நிறைந்தவர், என்றும் உள்ளவர், நிக்கவர நிறைந்த பராபரம், எல்லையற்றவர். இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அந்த எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சித்துகள் அவர்கிட்ட இருக்கு. அந்த சித்து வந்துச்சுன்னா அது இறைமை தன்மை, அது இறைமைக்குரிய பண்பு. அந்த இறைமையும் நீ பெற்றிடலாம் என்கிறார் வள்ளல் பெருமானார். அவர் அப்படிதான் தான் பெற்றுவிட்டதாக சொல்கிறார். நாம் எத்தனை பேரை தெருவோரம் கூட சித்தர்கள் சொல்லி போய் வழிபட்டு அவரிடத்துல திருநீர் வாங்கி வச்சுக்கிட்டு, கோலால அடி வாங்கிட்டு, அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு, எத்தனை பேரை பற்றி கேள்விப்படுகிறோம். ஏன்னா அவர் கடவுளா மாறிட்டார், சிவமாயிட்டார். கடவுளுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கிறதோ அத்தனை தன்மைகளையும் பெற்றிடலாம். இன்னும் பெருமானார் ஒரு பல படிகள் மேல, ஒரு படி மேலே என்று சொல்ல முடியாது, மற்றவர்கள் பல படிகளுக்கு மேலே நின்று சொல்கிறார். முத்தரும் சித்தரும் மூவரும் தேவரும் யாவரும் பெற்றிடா இயலென கலித்தனை என்கிறார். அத்தனை சித்துகளையும் தான் பெற்றுவிட்டதாக சொல்கிறார். அதை நாமும் பெறலாம் என்று சொல்கிறார். ஏனென்றால் என் தந்தையின் சொத்து எல்லாருக்கும் உரியது. அந்த புள்ள போய் வாங்கிட்டு வந்துருச்சு, வாங்கி கொண்டு வந்த வழியை அவர் சொல்கிறார். ஏனென்றால் இறைவன் அவர்கிட்ட சொன்னாராம், நீ குலத்து முதல் மகனே என்னாராம். யாரெல்லாம் புலால் மறுத்தார்களோ அவர்களெல்லாம் அக இனத்தார், அந்த இனத்தினுடைய குலத்து முதல் மகன் நீன்னு சொல்லி இறைவன் தன்னிடத்தில் சொன்னதாக சொல்கிறார். அந்த குலத்து முதல் மகன் சொல்கிறார் நம்மிடத்துல, நீங்களும் எல்லாம் வல்ல சித்தி பெற்று இறைமையும் பெற்றிடலாம். யாரை கூப்பிடுகிறார்? இதுதான் பெரிய இங்க சூட்சுமம். அன்புடையீர். மற்ற பாடல்கள்லாம் உலகீர்னுவாரு அட்வைஸ் பண்ணும்போது. பெறலாம் என்னும் பொழுது உலகீரை கூப்பிடல. இப்ப உலகமெல்லாம் பெற முடியாது. அன்புடையீர், தயவுடையீர், கருணை உடையீர், இரக்கமுடையீர் எல்லாம் வாங்க, உங்களுக்கெல்லாம் அது கிடைச்சிடும். பாருங்க எவ்வளவு பெரிய சூட்சும வார்த்தை பாருங்க. யார் பெறலாம்? அன்புடையீர் என்கிற இந்த வார்த்தையை, பதத்தை, சொல்லை பெருமானார் அவர்கள் சூட்சுமமாக இந்த பாடலிலே கையாண்டிருக்கிறார். உலகீர் நீ இந்த வார்த்தையில இந்த இடத்துல போடல. எப்பா அது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. நீ கடவுளா மாற போற. கடவுளுடைய தன்மை என்ன? அன்பு. அன்பே சிவம். அன்பும் சிவமும் 2 என்பது அறிவில்லாதவர்களுடைய சொற்றர்கள். அன்புதான் சிவம் என்று சொல்பவர்கள் அறிவுடையவர்கள். அப்ப அன்பு உனக்குள் இருந்தால் நீ இறைமையை பெற்றிடலாம். ஆனால் அன்புடையீர் வம்மின் இங்கே வாங்க. அன்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கலாம் அவங்கெல்லாம் வாங்கப்பா. உடம்புல உயிர் இருந்தா மட்டும் பத்தாது, உயிர் இருக்குதுன்றதுக்கு அர்த்தம் அன்பு. அன்புடையவர்கள் வம்மின் இங்கே என்ன பண்ணணும்? சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமே. அன்பு இருக்கா? வாங்க எல்லாரும் சமரச சன்மார்க்கம் வந்து அன்பு காட்டுங்க. இல்ல அன்புடையவர்கள்லாம் வந்து சமரச சன்மார்க்கத்தை வந்து சேர்ந்துரு. சமரச சன்மார்க்கம்னா என்ன? எல்லா உயிர்களும் கொள்ளும் அந்த சாட்சாத் பரம்பொருளையே பார்ப்பது. உயிருள்ளாம் எம்முள் உயிர் என உணர்ந்து உயிர் நலம் பரவுவது. உலகினில் உயிர் உறும் துன்பம் எல்லாம் விலக நாம் சென்று அந்த உயிரினுடைய துன்பத்தை விலக்கி மகிழ்வதுதான் சமரச சன்மார்க்கம். உயிர்களுக்குள் இறைவனை காண்பது, உயிர் சேவையில் வழிபாட்டில் அந்த இறைவனை காண்பது. அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்று உணர்ந்து உயிர் வழிபாட்டில் இறை வழிபாட்டை உணர்வது, செய்வது.
இதுதான் சமரச சன்மார்க்கம். அந்த சமரச சன்மார்க்கத்தை அடைந்திடுமேன். வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அக வடிவு இங்கு கனக வடிவாகி அல்லது அனக வடிவாகி. உன்னுடைய அக வடிவம் இருக்கு இல்லையா, இப்ப நமக்குள்ள ஒரு அகம் இருக்கு இல்லையா, அது அவரவருடைய அனுபவத்தை உணர்ந்த பொறுத்தது. அந்த அக வடிவம் என்ன ஆகும்னா அனக வடிவாகும் அல்லது கனக வடிவமாகும். அனகம் என்றால் நீங்க இறைவனை நீ உணர்ந்து உள்ளுக்குள் நீ பார்க்கும் பொழுது எல்லா உயிர்களுக்குள்ளும் நீயே தெரிவாய். ஏகம் அநேகமா மாறிடும். இந்த அகத்துக்குள்ள இருக்கிற பரம்பொருள் தான் எல்லா உயிர்களுக்குள்ளும் சர்வ வியாபியாக அந்தர்யாமியாக இருக்கிறான். என்னை தவிர வேற யாருமே இங்கு இல்லை என்ற அந்த உண்மை அனக வடிவமாக எல்லாவற்றிற்குள்ளும் நம்மையே பார்ப்போம். அப்ப என்ன ஆகும்? கனக வடிவமாக பொன் வடிவமாக நம்ம மாறிடுவோம். உயர்ந்த பொருள், பொண்ணுன்னா என்ன? உயர்ந்த பொருள். உயர்ந்த பொருளாக பொன்புடை, பொன்னை போல நன்கு ஒளிர் ஒளியே. அப்படி ஆன பிறகு எப்படி ஆகுமா? பொன்புடை நன்கொளிர் ஒளியே. இறைவனை பார்த்து இது கும்பிடுமா. நான் பொண்ணாயிட்டா பார்க்கறதெல்லாம் பொண்ணா தானே தெரியும். அப்போ பொன்னை போன்று நன்கு ஒளிர்கின்ற ஒளியே இறைவனை பார்த்து கும்பிடுவோம். புத்தமுதே, அமுது இல்லை, இப்போதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அமுது, புதிதாக இருக்கிற அமுதே இறைவன். ஞான பூரணமே. இறைவனை அறிவது தாங்க அறிவினுடைய உச்சம் ஞானம். ஞானம் எப்பொழுது பூரணம் பெறும்? இறை அறிவை முழுமையாக உணர்கின்ற அறிவு, அந்த ஞானம் தான் பூரண ஞானம். ஞான பூரணமே. அதை கொடுக்கிறவரும் அவர் தான். ஞான பூரணத்தை கொடுப்பவரும் அவரே அந்த ஞான பூரணமாகவும் விளங்குகிறார். அதனால பெருமானார் அப்படியே அந்த வார்த்தைகளை அவருக்கும் பயன்படுத்துகிறார். ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே. இந்த வேதம், ஆரணம் என்றால் வேதம், இந்த வேதத்தினுடைய பொருள், அது ஏதோ ஒரு பொருளை பற்றி கொண்டு எழுதுது, பேசுது, சொல்லுது, நமக்கு விளக்கம் முற்படுது. அந்த பொருள் முடிமேல் பொருள், அது ஆரணம் என்பது, வேதம் என்பது எந்த பொருளை பற்றி கொண்டு இத்தனை சூத்திரங்களையும் இத்தனை ஸ்லோகங்களையும் இத்தனை மந்திரங்களையும் விளக்குகிறதோ அந்த பொருளுக்கு மேலாக விளங்கக்கூடிய உண்மை பொருளே பொருளே. இப்படிலாம் இறைவனை புகழ்ந்துட்டு, அப்பா நீ இவ்வளவு சிறப்பானவன், ஆனால் அன்பு உடையவர்களிடத்துல மிக எளிதா வந்து நீ அமர்ந்துடுற, உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து அவங்களையும் உன்னை போலவே மாத்திடுற. ஆனா நீ யார்கிட்ட வரமாட்ட தெரியுமா? வன்புடையீர். இந்த வன் மனம் இருக்கு பார், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்கிற 6 குற்றங்களை உடைய இந்த வன்மனம், கடுமனம், கல்மனம், கொடுமனம், தீமனம், அப்படிப்பட்ட மனங்களை உடையவர்களினுடைய அந்த உள்ளத்திற்கு உன்னை பெறுவதற்கு மிக அரிதுப்பா. உன்னை அவங்க அடையவே முடியாது. வன்புடையார் பெறற்கரிதாம் மணியே. இவ்வளவும் புகழ்ந்துட்டு அந்த மணி பொருள் முடிமேல் பொருளே, வன்புடையவர்கள் பிறர்க்கு அரிதாக விளங்கக்கூடிய மணியே. க்ளூ கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் கிடைக்குமா? இல்லை. அன்பு இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். யாருக்கு கிடைக்காது? அன்பு இல்லாம வன் மனமாக இருப்பவர்களுக்கு அரிதான மணி கிடைக்கவே கிடைக்காது. மணியே. சரி, இந்த மணி எங்க இருக்கு? இதை நான் எப்படி எடுக்கலாம்? இந்த வன் மனத்தை நான் எப்படி கரைக்கலாம்? நான் எப்படி அன்புடைய மனமா மாறலாம்? கொடுக்குறாரு க்ளூ. சிற்சபையின் மாமருந்தே. சிற்சபையில தான் இருக்கு அந்த மருந்து. இங்கதான் நோயும் இருக்கு, மருந்து எங்க இருக்கு? அங்கேதான் இருக்கு. டாக்டர் அங்கேதான் இருக்காரு. அவரே டாக்டர், அவரே மருந்து. நோய் எங்க இருக்கு? அங்கேதான் இருக்கு. டாக்டரும் பக்கத்துல இருக்கு, நோயும் பக்கத்துல இருக்கு பாருங்க, மருந்தும் பக்கத்துல இருக்கு. பெருமானா சொல்றாரு, சிற்சபையில தான் அந்த மருந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்று உரைமீன். சிற்சபையில் விளங்கக்கூடிய மாமருந்தே. அந்த மருந்துகள்லாம்
பெரிய மருந்து. ஏன்? ஒரு மருந்து ஒரு நோயை நீக்கும். ஆனா இந்த இறை என்கிற மருந்து உடல் நோயை நீக்கும், உயிர் நோயை நீக்கும், மனநோயை நீக்கும், ஆன்ம நோயை நீக்கும், பிறவி பிணியை நீக்கும், எல்லாத்துக்கும் மருந்தாச்சு. அப்ப அதுக்கு பேர் என்ன? மாமருந்தே என்று உரைமை. இப்படி கும்பிடுங்க. அவனை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? எப்படி கும்பிடணும்? தீமையெல்லாம் தவிர்க்கணும்னு கும்பிடுங்க. எப்பா என் தீமையெல்லாம் தவிர்த்துடு, ஒரே வார்த்தை போட்டார். அதை கொடு, இதை கொடு, இப்படி கொடு, இப்படி செய்ய அப்படின்னு வேணாம், என் தீமையெல்லாம் தவிர்த்து விடு. அப்படி எடுத்துக்கலாம். என் தீமையெல்லாம் தவிர்த்து, என் குற்றமெல்லாம் கலைந்து, என் குறையெல்லாம் கலைந்து அவனை வணங்கும் பொழுது அவனை பெறுவது மிக எளிது. குற்றத்தோட வணங்குனீங்கன்னா அவனை பெறுவது மிக அரிது. அப்படி தீமையெல்லாம் தவிர்த்துட்டோம்னா அக வடிவம் கனக வடிவமாக மாறிவிடும். எல்லா சித்தியும் பெறலாம், இறைமையாக மாறலாம், எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம், எல்லா உலகமும் ஏத்திட வாழ்ந்திடலாம். அதனால என்ன குவாலிட்டி வேணும்? நம்ம கிட்ட இருக்க தீமையெல்லாம் தவிர்த்தணும். இறைவனுக்கு எதிராக இருக்கிற அந்த குற்றங்களை எல்லாம் களைஞ்சிடணும், பேதங்களை களைஞ்சிடணும். அன்புதான் நிறைஞ்சிருக்கணும். நிறைந்தால் இறைவனிடத்திலிருந்து எல்லாம் பெறுவதை விட நாம் இறைமையாகவே மாறலாம். வாழ்க வளமுடன்.